கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 5:4, ரோமன்ஸ் 5:4. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன, இப்போ நமக்கு உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது. பொறுமை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவனா மாற்றுகிறது. அது என்ன மாற்றுகிறது? நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். என்னங்க இப்படி சொல்கிறாரே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் பாடுபடுறது நான் தானே, கஷ்டப்படுறது நான் தானே, என்ன உபத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியதா. யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க. இல்லை, யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். காரணம் என்ன? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எதனால உபத்திரவத்தில் சந்தோஷப்படுறோம்? ஏன்னா பொறுமையை உண்டாக்கும் தான் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்றாரு. சாதாரண சந்தோஷம் இல்லை. யாரு? யாக்கோபு எழுதும்போது என்ன சொல்றாரு? மிகுந்த சந்தோஷம் எழுதுங்க. மிகுந்த சந்தோஷம் யாருக்கு எழுதுறாருங்க யாக்கோபு? அதாவது எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க கொலை செய்யப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சிறையில் போடப்பட்டு, சிதறி அடிக்கப்படுகிறாங்க. அவங்க எல்லா இடங்களுக்கும் சிதறி அடிக்கப்பட்டவங்களா போகிறாங்க. தங்களுடைய வீட்டை இழந்தாங்க, தங்களுடைய சொத்தை இழந்தாங்க, தங்களுடைய தேசத்தை இழந்தாங்க, உறவினர்களை இழந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா பக்கம் சிதறி போய் இருக்கிற 12 கோத்திரத்தில் உள்ள மக்களுக்கு யாக்கோபு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் போகிறீங்க, ஆனால் என்ன பண்ணுங்க? மிகுந்த சந்தோஷப்படுங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் சரியான மக்களாய் வருவதற்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே அவங்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், ஆங்கிலத்தில் 6வது வசனம் என்ன சொல்றாரு? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. என்ன, அவர் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சாரு, அதை என்ன பண்ணுவார்? முற்றும் முடிய வல்லவராய் இருக்கிறார். எப்படி? எல்லா காலகட்டத்திலும் உங்களுக்கு என்னத்துக்காக உங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரோ அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையில் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் தேச மக்கள் சிறையிருப்பில் போயிருக்கிறாங்க. அங்கே போயிருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும்போது எரேமியா 29:11 என்ன சொல்கிறாரு? அவங்க தேசத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து அடிமைகளாக 70 வருஷம் இருக்கும்போது அவங்க சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எங்க ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆதரவு இல்லாமல் நிற்கதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறாரு, நான் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன? உங்களுக்கு சமாதானத்துக்கு அடுத்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு குணாதிசயத்தில் நல்லவனாக வரணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் உடனே ரெடி ஆகாது. அதுக்கு என்ன வரணும்? அது அவன் என்னென்ன முறையில் இருக்கிறாங்கிறத காட்டக்கூடியதாக. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேக்கப் மாதிரி கிடையாது. இது வெளியரங்கமான காஸ்மெட்டிக் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு கிருபை வரங்கள் ஜெபம் பண்ணால் கிடைச்சிரும். ஆனால் கனிகள் என்ன பண்ணணும்? நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். நீங்கள் அதை உற்பத்தி பண்ணணும். எப்படி? ஒரு விதையை போட்டு அதுக்கு தண்ணீரை ஊற்றி அதை வறுத்து ஒரு செடியாக அது மரமாக அது வந்ததுக்கப்புறம் தான் வரும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் சரியான முறையில் வருவதற்கு அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் எந்த ஒரு கிறிஸ்தவனும் என்ன பண்ணணும்? உபத்திரவம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். உபத்திரவம் நம்மளை ஒரு பூரண புருஷனாக மாற்றும். உபத்திரவம் நம்மளை ஒரு நல்ல விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? உபத்திரவம் எவ்வளவு பரிசுத்தமானது,
உபத்திரவம் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி நீங்கள் அதை சந்தோஷப்படுவீங்க. எப்படி ஒரு மரம், ஒரு செடி ஒரு பாறை மேலே வளர்ந்தா அது ரூட் இல்லாமல் இது இல்லாமல் செத்து போயிடும். ஆனால் அதே இது ஒரு நல்ல நிலத்தில் விழும்போது கண்டிப்பாக வரும். அப்போ என்னென்னா, கர்த்தர் ஒரு காலம் நம்முடைய வேதனையை, நம்முடைய உபத்திரவங்களை உதாசீனப்படுத்துவதே இல்லை. மாறாக அதை அவருடைய நோக்கத்தில், நம்முடைய திட்டத்தில் வளர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இதை தெரிஞ்சு கொண்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் அன்றி. ஆமாண்டவரே, இதோ உபத்திரவங்கள் எப்படி எங்களை உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அதனால் நாங்களும் உபத்திரவங்களில் போகும்போது மேன்மை பாராட்டுகிறவர்களாய், உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.